நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது பல கடமைகளை விதியாக்கி இருக்கிறான். முதலாவதாக நாங்கள் அவனை விசுவாசிக்க வேண்டும். அவன் தனித்தவன், ஏகன் என்று விசுவாசிக்க வேண்டும். மறுமை நாளை நம்ப வேண்டும். வேதங்களை, நபிமார்களை, மலக்குகளை என்றெல்லாம் நம்ப வேண்டிய விஷயங்களை நம்ப வேண்டும் என்பது என் மீது உள்ள கடமை. அடுத்ததாக அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பது இன்னொரு கடமை. அவனுக்கு மாத்திரமே அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, நாங்கள் தனிப்பட்ட முறையிலே நல்லவர்களாக இருப்பது போன்றே எங்களுடைய குடும்பத்தவர்களையும் நல்லவர்களாக வாழ வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது இன்னொரு கடமை. அதே போன்ற இன்னும் ஒரு கடமைதான் சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மற்ற மக்களுக்கு உதவி செய்பவர்களாக, மற்ற மக்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் சுயநலமிகளாக, எங்களை பற்றி மாத்திரம் சிந்திப்பவர்களாக, நானும் எனது குடும்பமும் எனது தொழிலும் என்று மாத்திரம் சிந்திக்கின்ற வரையறையை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழாமல், நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் என் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணி. அவன் ஒரு சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள். அவன் தனித்து வாழ முடியாது. அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களிலே அவன் தங்கி இருக்கிறான். மற்றவர்களுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது. எனவே தனித்து வாழ முடியாது, சுயநலமாக வாழ முடியாது, சமூகமாக வாழ வேண்டும், பரஸ்பரம் உதவி செய்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் உலகத்தை எடுத்து பார்த்தால் எத்தனையோ வகையான தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், பலகீனர்கள் இருக்கிறார்கள், விதவைகள், அனாதைகள் என்று எத்தனையோ வகையான தேவையுடையவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களை அரவணைப்பது, அவர்களுக்கு தேவையான சகலவிதமான உதவிகளையும் செய்வது யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ, செல்வாக்கு இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுடைய கடமையாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்றால், அல்லாஹ் தஆலாவுடைய ஹுப்பை வென்றவர்கள், மக்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவர் யார் என்றால், மக்களுக்கு மத்தியிலேயே சிறந்தவர் யார் என்றால், மக்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர், பிரயோசனமாக இருக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள். எனவே நான் என்னை மாத்திரம் பற்றி சிந்திக்க கூடாது, எனது குடும்பத்தாரை பற்றி மாத்திரம் சிந்திக்க கூடாது. இந்த உலகத்திலே என்னுடைய அறிவை, என்னுடைய பணத்தை, எனது அனுபவத்தை வேண்டி நிற்பவர்கள் லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் லைலிலே குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா புகழுகிறான். அவர்கள் மிகவும் அதிகமான தக்வாதாரியாக இருந்தார்கள். வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யத்தஸக்கா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒரு பணக்காரர். ஆனால் தன்னுடைய பணத்தை தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் ஜகாத்தாக, சதகாவாக கொடுக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹாபியை குர்ஆனிலே புகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லதி யுதி மாலஹு யத்தஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. அவர் அந்த சதகாவை, அந்த ஜகாத்தை, தான தர்மத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து மாத்திரம்தான். மக்களிடமிருந்து பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து அவர் அந்த உதவியை செய்யவில்லை.
மற்றவர்கள் அவருக்கு ஏதாவது பகரமாக உதவி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்க்கையோடு அந்த உதவியை செய்யவில்லை என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே புகழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அல் அஷரத்துல் முபஷ்ஷரா பில் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களில் ஒருவராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 10 பேரும் பணக்காரர்கள். அந்த 10 பேருக்கும் உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து விட்டார்கள். காரணம், அந்த 10 சஹாபாக்களும் பெரிய வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள். ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர்கள் கஞ்சத்தனம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவிலே இஸ்லாத்தை தழுவிய பலர் இருந்தார்கள். அவர்களிலே அடிமைகள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், சமூகத்திலே இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு குறைஷியர்கள் பல்வேறுபட்ட துன்பங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பணம் இவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. இந்த ஏழைகளுடைய துயர்களை துடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த தக்வாதாரி இந்த நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பணம், எமக்கு கிடைத்திருக்கின்ற செல்வாக்கு, அதிகாரம், இவை அனைத்தும் நாம் பிறக்கின்ற பொழுது நாம் எடுத்து வந்த எதுவும் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்லுகின்ற பொழுது இவை அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். ஆனால் எங்களோடு வருவது எங்களுடைய அமல்களோடு சேர்த்து நாம் இந்த உலகத்திலே ஏற்படுத்திய தான தர்மங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பிரபல்யமான ஹதீஸை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு ஆதமுடைய மகன் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று செல்லுகின்ற பொழுது அவனுடைய சகல அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்படுகிறது. ஆனால் 3 விஷயங்களை தவிர, அவன் தொழுதிருந்தாலும் அதனுடைய நன்மை தொடராக கிடைக்க மாட்டாது, ஹஜ் செய்திருந்தாலும் அதனுடைய நன்மை தொடராக கிடைக்க மாட்டாது. ஆனால் தொடராக கிடைப்பது என்ன? அவன் விட்டு விட்டு போன பயன்மிக்க அறிவு, இல்முன் யுன்தஃபஉ பிஹி வ ஸதகத்துன் ஜாரியா, அவன் விட்டு விட்டு போன சதகா ஜாரியா. ஒரு கலா நிலையத்தை, ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டிவிட்டு போகின்றான், ஒரு கிணறை தோண்டி விட்டு போகின்றான், மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை எடுத்து கொடுத்து விட்டு போகின்றான், ஒரு ஹாபிஸை உருவாக்குகின்றான், ஒரு டாக்டரை உருவாக்குகின்றான். தன்னுடைய பணம் தனக்கு மாத்திரம் உரியதல்ல, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற தேவையுடையவர்களுக்கு அந்த பணம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த மனப்பான்மையிலே தன்னுடைய சொத்தை அவன் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்துவிட்டு போகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான ஒரு பிள்ளையை விட்டு விட்டு போனால் அந்த பிள்ளையினுடைய துஆ கபரிலே இருக்கின்ற அந்த மனிதனுக்கு தொடர்ந்தும் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஒரு சதகத்துன் ஜாரியாவின் மூலமாக கிடைத்த அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு போகின்றான், ஒரு வாசிக சாலையை, ஒரு லைப்ரரியை கட்டிவிட்டு போகின்றான், ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டிவிட்டு போகின்றான் என்றால் அதன் மூலமாக அந்த மனிதன் கபரில் இருந்தாலும் அவனுக்கு தொடர்ந்தும் நன்மை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நான் இதோ உங்களுக்கு முன்னால் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருளினால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய அறிவு கிடைத்திருக்கிறது ஓரளவாவது என்றால், யாரெல்லாம் அதற்கு பங்களிப்பு செய்தார்களோ, யார் அந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பினார்களோ, யார் அதிலே கற்பித்தார்களோ, யார் அதற்கு ஒரு சதத்தையாவது பணமாக கொடுத்தார்களோ, அவர்கள் கபராளியாக இருந்தால் அவர்களுக்கு நான் பேசுகின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும், சந்தேகம் கிடையாது. அவர்களுடைய அந்த இஹ்லாசுடைய அந்த தன்மையின் அளவுக்கு என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த பள்ளிவாயலிலே அமர்ந்திருக்கின்றோம், அழகான ஒரு பள்ளிவாயல். இங்கு மின்விசிறிகள் சுத்தி கொண்டிருக்கின்றன, நாங்கள் இங்கு மின் விளக்குகளை பார்க்கின்றோம். இதற்கு கீழால் இருந்து நீங்கள் இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த பள்ளிவாயலுக்கு ஒரு மணல் துணிக்கையை யார் கொடுத்திருந்தாலும் அவருடைய கபருக்கு நிச்சயமாக அது நன்மையாகத்தான் போய் சேரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக மாற வேண்டும். நாங்கள் எங்களை பற்றி மாத்திரம் சிந்திக்க கூடாது. தற்போதைய உலகத்திலே அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத பலரை நாங்கள் பார்க்கின்றோம். அன்றாடம் தங்களுடைய ஆடை தேவைகளை நிறைவு செய்வதற்கு முடியாதவர்கள் பலரை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களுடைய நிலையை பற்றி நாங்கள் ஏன் சிந்தித்து பார்க்க கூடாது?
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்கின்றாரோ அவருடைய தேவையை அல்லாஹு தஆலா நிறைவு செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய நோய் குணமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம், எங்களுக்கு இருக்கின்ற மனக்கவலைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றால் அதற்கு இருக்கின்ற அருமருந்து வேறொன்றுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு எமது வார்த்தையாலாவது ஒரு உற்சாக மொழியை நாங்கள் கொடுக்க முடியுமாக இருந்தால், அந்த மனிதனை பார்த்து அவனுடைய தலையை தடவிவிட முடியுமாக இருந்தால், அவனுக்கு நாங்கள் ஒரு என்கரேஜ்மெண்டை கொடுக்க முடியுமாக இருந்தால், அவனுக்கு ஆக குறைந்தது ஒரு 100 ரூபாயை கொடுத்து அவனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த மனிதன் தான் மிகவும் சிரேஷ்டமான மனிதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அஹப்புல் அமால், அமல்களிலே மிகவும் சிறந்த அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான அமல் எதுவாக இருக்கும் என்றால் சுரூருன் துதுகிலுஹு அலா கல்பி முஃமின். ஒரு மூமினுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறந்த அமல் என்று, அல்லாஹ்வுக்காக மிகவும் சிறந்த விருப்பமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் மற்றவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் உன்னதமான மனிதர்கள். தங்களுடைய வீடு, தங்களுடைய தொழில், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வாகனம் என்று மாத்திரம் அந்த குறுகிய வட்டத்துக்குள் வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நிச்சயமாக சுயநலமிகள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார், நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் சொல்லி காட்டுகிறார், ஒரு மனிதன் எப்போது மற்ற மனிதர்களுக்காக வேண்டி வாழ ஆரம்பிக்கின்றான், மற்ற மனிதர்களுடைய சேம நலன்களை கவனிக்க ஆரம்பிக்கின்றானோ, ஒரு கொள்கைக்காக, ஒரு சிந்தனைக்காக, ஒரு ஐடியாலஜிக்காக வேண்டி வாழ ஆரம்பிக்கின்றானோ, எப்போது இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ, மனித சமுதாயம் தோன்றியதோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. எப்போது இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் முடிவடைகிறதோ அன்றுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனால் தனக்காக என்று மாத்திரம் சுயநலத்தோடு வாழ ஆரம்பிக்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்றானே, அவன் எப்போது இந்த உலகத்திலே பிறந்தானோ அன்றுதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது, அவன் இறப்பதோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது என்று அழகாக சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எப்போதும் இரக்க சுபாவம் உள்ளவர்களாக, மற்றவர்களுடைய கஷ்டங்களிலே துன்பத்திலே பங்கெடுப்பவர்களாக, அவர்களுக்கும் பசி இருக்கிறது, அவர்களும் சுகண்டியாக வாழ விரும்புகிறார்கள், அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு கிரமமாக அனுப்ப விரும்புகிறார்கள், அவர்களும் நோய் நம்பலம் இல்லாமல் வாழ விரும்புகிறார்கள் என்ற உணர்வோடு நாம் இருந்தால்தான் எமது வாழ்க்கை மனம் கமலும் வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கு. நீங்கள் உலகத்தை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே. உலகத்திலே இன்று யார் நினைவு கூறப்படுகிறார்கள்? யாருக்கு பதுவா கிடைத்துக் கொண்டிருக்கிறது? உலகத்திலே யுத்தங்களை செய்த, உலகத்திலே அழிவுகளை செய்த, மனித சமுதாயத்தை மோதவிட்ட பெரும் பெரும் தளபதிகளை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து கிடைக்கும் என்று அவர்களுக்கு பதுவாக்கள் கிடைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மில்லியன் கணக்கான மக்கள் பதுவா செய்கிறார்கள். ஆனால் மனித சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ, புத்தகங்களை எழுதியிருப்பார்கள், உரைகளை நிகழ்த்தியிருப்பார்கள், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்திருப்பார்கள், நல்ல நல்ல சங்கங்களை ஆரம்பித்திருப்பார்கள், பெரிய பெரிய கலா நிலையங்களை ஆரம்பித்திருப்பார்கள், அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட நல்லடியார்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த நாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம் சமூகத்துக்கென்று எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம், அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கலாம், மார்க்க தலைவர்கள் இருந்திருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸ் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய கல்வி மகான்கள் இருந்திருக்கலாம். இவர்களுடைய பெயர்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது மனித சமுதாயத்துக்கு, இலங்கை முஸ்லிம் சமுதாயத்துக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை விசாலமாக்குவாயாக என்று மனம் திறந்து பிரார்த்திக்க முடியுமாக இருந்தால் அவர்கள் தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. நான் ஏற்கனவே ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனம். ஒரு மனிதன் சக்கராத்துடைய ஹாலை அடைகின்ற சந்தர்ப்பத்திலே கேட்பானாம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை கொஞ்ச நாளைக்கு நீ விட்டு வைக்க மாட்டாயா யா அல்லாஹ்? கொஞ்ச நாளைக்கு அல்லது கொஞ்சம் சில கணப்பொழுதுகள் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி போட மாட்டாயா?
என்னுடைய உயிரை கைப்பற்றுவதை சற்று தாமதப்படுத்த மாட்டாயா? எதற்காக? நான் சதக்கா செய்து சாலிஹான ஒரு மனிதனாக மாறுவதற்கு என்று கேட்பானா? நான் சாலிஹான ஒரு மனிதனாக மாறுவதற்கு, சதக்கா செய்வதற்கு எனக்கு ஒரு அவகாசம் தரமாட்டாயா என்று சக்கராத்துடைய வேளையிலே ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்திப்பானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சாலிஹான மனிதனாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சதக்கா செய்ய வேண்டும். அந்த மனிதன் அந்த இடத்திலே கேட்கவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தொழுவதற்கு சந்தர்ப்பம் தரமாட்டாயா என்று கேட்கவில்லை. எனக்கு உம்ராவுக்கு போவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை தரமாட்டாயா என்று கேட்கவில்லை. நான் நோன்பிருக்க வேண்டும், அதற்கு சந்தர்ப்பம் தரமாட்டாயா என்று கேட்கவில்லை. அவன் கேட்பது என்ன? சதக்கா செய்வதற்கான, தான தர்மம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தரமாட்டாயா? சுப்ஹானல்லாஹ். அந்த தான தர்மத்துடைய அந்தஸ்து, அந்த தான தர்மம் எவ்வளவு பெரிய ஒரு கைங்கரியம் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? சாலிஹான மனிதனாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமா? அவன் கட்டாயமாக இவ்வாறு செலவு செய்யப்பட வேண்டிய விஷயங்களுக்காக வேண்டிய அவன் செலவு செய்ய வேண்டும் என்பதனைத்தான் அது காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் மற்றவர்களுக்கு ஒரு வார்த்தை அளவிலாவது தீங்கு விளைவிக்க மாட்டான். அவனுடைய ஒரு கண் சிமிட்டலாவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்க மாட்டான். அவன் மற்றவர்களை பழித்துரைக்க மாட்டான். வார்த்தை அளவில், எண்ணத்தளவில், செயலளவில் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவும் அவன் செய்ய மாட்டான். அது முதலாவது படித்தரம். இரண்டாவது படித்தரம், அவன் எங்கெல்லாம் போகின்றானோ அங்கெல்லாம் அவன் பிரயோசனம் கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவனுடைய வார்த்தை அழகானதாக இருக்கும். அவனுடைய ஒவ்வொரு அங்க அசைவிலும் மனிதர்கள் பயன்பெறுவார்கள். அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடும், அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் மனித சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளதாகத்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு உதாரணம் பேரித்தம்பழ மரத்தை போன்றது. அந்த பேரித்தம்பழ மரத்திலே எத்தனையோ வகையான பயன்கள் காணப்படுகின்றன. அந்த பயன்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பேரித்தம்பழம் மாத்திரம் அல்ல, அங்கிருக்கின்ற அந்த மரம், அது கிளித்தால் அது பலகை எடுக்கலாம், அங்கிருக்கின்ற இலை குலைகளால் பயனடையலாம், அங்கு நிழல் அடையலாம். இப்படி எத்தனையோ வகையான பிரயோசனங்களை தரக்கூடியதாகத்தான் பேரித்தம் பழம் மரம் இருக்கும். எனவே பேரித்தம் பழத்துக்கு ஒரு முஃமினை ஒப்பிட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்திலே, ஒரு முஃமின் கன்னஹ்லா, அவன் ஒரு தேனியை போன்றிருப்பான், தேன் பூச்சியை போன்றிருப்பான். தேன் பூச்சை பொறுத்தவரையில் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், அந்த தேன் பூச்சி எங்கெல்லாம் போகிறதோ அங்கிருந்தெல்லாம் அது நல்ல தேனை எடுத்து கொண்டு வரும். அது கொண்டு வந்து கட்டுகின்ற அந்த கூட்டிலே அந்த தேனை கொண்டு வந்து வைக்கும். அது தனக்கு பிரயோசனம் அளிப்பதற்காக வேண்டி அல்ல, உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பிரயோசனம் கொடுப்பதற்காக. அது மிகவும் சுறுசுறுப்பானது. அது தன்னை யார் தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் அந்த தேனி பூச்சி கடிக்கும். அந்த தேன் இருக்கிறதே, அது மனிதர்களுடைய நோய் நிவாரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பல பயன்களை கொண்ட அந்த தேனை உற்பத்தி செய்வதுதான் தேனி. எனவே தேனியாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உலகத்திலே முஸ்லிம்கள் மற்றவர்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியவர்களாக, மற்றவர்களால் விரும்பப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரமானவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அவர்கள் ஹிரா குகையிலிருந்து ஓடோடி வருகிறார்கள். வஹி கிடைத்திருக்கிறது. நடுநடுங்கி வருகிறார்கள். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு உடலிலே அவர்களுக்கு உபாதை ஏற்படுகிறது. ஒரு வகையான காய்ச்சல், நடுக்கம் ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவி ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து அவர்கள் போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எனது கணவரே, உங்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்த மாட்டான், உங்களை ஒரு பொழுதும் அவமதிக்க மாட்டான். காரணம், நீங்கள் உறவு ஜனங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், நீங்கள் விருந்தாளிகளுக்கு விருந்து படைக்கிறீர்கள்,
யாரெல்லாம் தங்களை சுயமாக சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். யாருக்கெல்லாம் கஷ்டம், துன்பம், வறுமை இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். எனது கணவனே, துக்ஸிபுல் மஅதூம் வ துக்ரில் தைஃப், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று தனது கணவனுக்கு கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தால் விரும்பப்பட்டவராக இருந்ததற்கு, நம்பிக்கை நாணயமானவராக இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த சமூகத்துக்கு பயன்மிக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம். நாம் எந்த அளவு தூரம் மற்ற மக்களுக்கு பிரயோசனமானவர்களாக, மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்ற மக்களுடைய கஷ்டத்தை எங்களுடைய கஷ்டமாக ஏற்பவர்களாக, மற்ற மக்களுடைய துன்பத்தை எங்களுக்கு வந்த துன்பமாக ஏற்பவர்களாக இருக்கிறோம் என்பதனை பற்றி நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். மூமின் என்பவன் அப்படித்தான். இன்று இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் உலகத்திலே இருக்கின்ற அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அருள், அவர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களால் முழு உலகத்துக்கும் பிரயோசனம் என்ற அந்த கருத்து கொடுபட வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எமக்காக மாத்திரம் நாங்கள் வாழக்கூடாது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட அவர்கள் மற்றவர்களை முற்படுத்துகிறார்கள். தங்களுடைய தேவையை விட அவர்கள் மற்றவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே இருந்து விடை பெற்று செல்லுகின்ற பொழுது எங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். அது பிள்ளைகள் மாத்திரமல்ல. ஒருவர் ஜனாசாவாகி விட்டால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும். இவர் எத்தனையோ தான தர்மங்களை செய்தவர், மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்தவர். யா அல்லாஹ், நீ இவரை பறித்து விட்டாய், நீ இவருக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக என்று மக்கள் கதறி அழுது புலம்பக்கூடிய அளவுக்கு ஒரு தடயத்தை உலகத்திலே விட்டு விட்டு போக வேண்டும். அபுல் கலாம் ஆசாத் என்பவர் சொல்லி காட்டினார், உங்களுடைய பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் உங்களுடைய இறப்பு என்பது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்று. ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்டாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அவன் வஃபாத் ஆகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுடைய வரலாறு, லெகசி என்பதை அவன் விட்டு விட்டு போக வேண்டும். அவன் இந்த உலகத்திலே ஒரு தடயத்தை, ஒரு பாதிப்பை, மற்ற மக்களுடைய உள்ளத்திலே ஒரு அன்பை, இரக்கத்தை விட்டு விட்டு போவானாக இருந்தால் நிச்சயமாக அவன் ஒரு பெரிய புத்திசாலியாக இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எந்த வகையான சொத்து செல்வங்களை வைத்திருக்கின்றோமோ, எந்தெந்த வகையான நிலப்புலன்களை வைத்திருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய இரக்க சிந்தையை, தாராள சிந்தையை, அப்படிப்பட்ட ஒரு அன்பான சிந்தையை எங்களுக்கும் நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலிருந்து விடுதலையாகி போகின்ற சந்தர்ப்பத்திலே யாருக்கும் கடன் இல்லாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோருக்கும் நலவு செய்தவர்களாக எமது உயிரை நீ கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. காசாவிலே, குறிப்பாக பொதுவாக பலஸ்தீனிலே எங்களுடைய சகோதரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் திட்டமிடுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து சதிகளையும் யா அல்லாஹ் நீ முறியடிப்பாயாக. அந்த அனைத்து மக்களையும் நீ ஷஹீதுகளாக நீ அங்கீகரிப்பாயாக. நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக, அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை நீ உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் முன்மாதிரியாக அமைத்திருப்பது போன்று எங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக நீ அமைத்து தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.